ஹலோ மக்களே, இன்றைக்கி என்ன பண்ண போகிறேன்னா அவலை வச்சு சூப்பரான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி, ஈஸி அண்ட் குயிக்கான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்காக நான் என்ன எடுத்துருக்கேன்னா, ஃபஸ்ட்டு வந்துட்டு 100 கிராம் வந்துட்டு அவல் எடுத்திருக்கேன். ப்ளஸ் இது கூடவே கடுகு உளுத்தம் பருப்பு எடுத்திருக்கேன். இப்போ என்னடா கடுகு வந்துட்டு கம்மியாக இருக்குது, உளுத்தம் பருப்பு கடலை பருப்பு அதிகமாக நினைக்கிறீங்க. எனக்கு அப்படி போட்டால் தான் பிடிக்கும். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கம்மியாக கூட போட்டுக்கலாம். இது கூடவே ஒரு 6 குண்டு வரமிளகாய் எடுத்திருக்கேன் ஸ்பைசிஸ்க்காக. ப்ளஸ் வந்துட்டு இது கூடவே ஒரு 10 பல் பூண்டு வந்துட்டு சாப் பண்ணி வச்சுருக்கேன். எனக்கு பூண்டு அதிகமாக இருந்தால் பிடிக்கும், அதனால தான் 10 பல் போடுறேன். நீங்கள் வேணான்னா கம்ப்ளீட்டாக ஸ்கிப் கூட பண்ணிக்கலாம். ப்ளஸ் இது கூடவே ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் வச்சுருக்கேன். ப்ளஸ் இது கூடவே 4 பல் முந்திரி பருப்பு வச்சுருக்கேன். இது கூடவே நீங்கள் பீனட்டு கூட ஆட் பண்ணலாம், பீனட் இருந்தால். ஸோ இது கூடவே ஒரு 50 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயத்தை ஃபைனாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். கடைசியாக ஒரே ஒரு லெமனை மட்டும் லெமனோட ஜூஸ் எடுத்து வச்சுருக்கேன். ப்ளஸ் ஒரு 2 கொத்து கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதை எப்படி செய்யணும், என்ன செய்யணுன்றதை பார்ப்போம். அங்கே அவலை வந்துட்டு ஃபஸ்ட்டு தண்ணியில் ஊற்றி ஒரு 10 மினிட்ஸ், பச்சை தண்ணியில் போட்டிங்கன்னா எக்ஸாக்டாக 10 மினிட்ஸ் வைங்க, அது கரெக்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி போட்டுட்டு இந்த மாதிரி ஊற வச்சு தண்ணியை வந்து ஸ்டெயின் பண்ணி எடுத்துக்கணும். ஆக்சுவலாக ஃபுட்டேஜ் மிஸ் ஆகிடுச்சு, நான் காட்டியிருப்பேன் எப்படி இருக்குன்றத. ஸோ இதுவே நீங்கள் சுடுதண்ணியில் போகிறீங்கன்னா எக்ஸாக்டாக ஒரு நிமிஷம் 30 செகண்ட் வச்சுட்டு எடுத்திங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ அதிகமாக வெட்டிங்கன்னா குழஞ்சிரும். அதேமாரி நார்மல் தண்ணியில் போடும்போது அதிகமாக வெட்டினாலும் உங்களுக்கு குழஞ்ச மாதிரி இருக்கும். அப்புறம் ரெசிபி வந்து டோட்டலாக ஸ்பாயில் ஆகிடும். ஸோ இப்போ இதை என்னென்ன செய்யணுன்ற பார்ப்போம். அடுத்தது முதல்ல அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாயை வச்சு ஃபஸ்ட்டு இதை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு, ஸோ பார்த்தீங்கன்னா நம்மளோட கடாய் வந்துட்டு ஹீட் ஆகிடுச்சு. ஸோ ஃபஸ்ட்டு இதுக்கு ஒரு 50 ml கிட்ட ஆயில் நல்லா விட்டுப்போம். கொஞ்சம் ஆயில் இதுக்கு தாராளமாக விட்டால் தான் சாப்பிடும்போது நல்லா இருக்கும். ஸோ இந்த மாதிரி 50 ml கிட்ட ஆயில் ஊற்றிட்டு ஃபஸ்ட்டு ஆயில் வந்துட்டு ஹீட் ஆகட்டும். நீங்கள் வச்ச கடலை யூஸ் பண்ணினா ரொம்ப நல்லாயிருக்கும். மோஸ்ட்லி ப்ரிஃபர் கடலை இல்லை, எனக்கு கடலை செட் ஆகாதுன்னு நினைக்கிறீங்க. அதுக்காக ஆயில் கூட யூஸ் பண்ணிங்கன்னா நோ ப்ராப்ளம். கடலை எங்கே செஞ்சீங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஆயில் வந்துட்டு ஹீட் ஆகிடுச்சு. ஸோ இந்த டைமில் நம்ம எடுத்துகிட்டு கடலைப்பருப்பு கடுகு ஃபஸ்ட் ஆட் பண்ணிப்போம். ஒன்ஸ் இது கடலைப்பருப்பும் உளுந்த பருப்பும் நல்லா வறுபடணும். அதுக்கப்புறம் தான் இதுதான் உங்களுக்கு வறுபடாது. ஏன்னா கடலைப்பருப்பு உளுத்தம் அதிகமாக போட்டோம்னா சாப்பிடும்போது உங்களுக்கு வாயில் கறிப்படும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா கடுகு உளுத்தம்பருப்பு லைட்டாக பொரிஞ்சு வந்துருச்சு. ஸோ இந்த டைம் என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம எடுத்து வச்சுருக்க முந்திரியை ஃபஸ்ட்டு இது கூட ஆட் பண்ணிப்போம். இதையும் வந்துட்டு லைட்டாக ப்ரௌன் ஆச்சுன்னா போகும். ஏன்னா முந்திரி வந்துட்டு சீக்கிரமாக உங்களுக்கு வந்து ப்ரௌன் ஆகிடும். பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த முந்திரிலாம் சீக்கிரமாக ப்ரௌன் ஆகிடுச்சு. ஸோ அடுத்து இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்க பூண்டை தான் ஃபஸ்ட் ஆட் பண்ணணும். ஸோ பூண்டை வந்துட்டு நல்லா லைட்டாக சாட்டே பண்ணிப்போம். ஏன்னா இதை நம்ம ரொம்ப நேரம் அடுப்பை வச்சு குக் பண்ணுற ஐட்டம் கிடையாது. ஸோ அதனால முடிஞ்ச அளவுக்கு ஆயிலே வந்துட்டு இதை சாட்டே பண்ணிப்போம். அதேமாரி நீங்கள் அந்த அவல் வந்துட்டு தண்ணியில் ஊற வச்சுட்டு அந்த 10 நிமிஷம் கழித்து லைட்டாக புளிஞ்சு எடுக்கணும். அப்போ தான் அதில் இருக்கிற எக்ஸாஸ்ட் வாட்டர் வந்துட்டு உங்களுக்கு அவுட் ஆகும். ஸோ அதையும் மறக்காமல் நல்லா லைட்டாக புளிஞ்சு எடுத்தீங்கன்னா போதும். அது ரொம்பவும் புளிஞ்சிடக்கூடாது, ரொம்ப புளிஞ்சுனா தூத்துலாம் போயிடும். தெரியும் அந்த கடலுக்கு வந்து கலரும் மாறிடும். ஸோ அதுக்காக தான் லைட்டாக கொஞ்சம் நேரம் டைம் விட்டுட்டு போட சொல்கிறது. இப்போ பார்த்தீங்கன்னா பூண்டும் லைட்டாக நமக்கு வந்துட்டு குக் ஆகிடுச்சு. ஸோ இந்த டைமில் நம்ம எடுத்து வச்சுருக்க குண்டு மிளகாய் வந்து இது ஆட் பண்ணிப்போம். குண்டு மிளகாய் ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக போய் ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு அடுத்து உடனே இது கூட நம்ம வெட்டி வச்சுருக்க சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணிப்போம். ஏன்னா மிளகாய் வந்துட்டு சீக்கிரம் நமக்கு லைட்டாக ஆயிலில் போட்டானா போதும். அதுக்காக தான் உடனே ஆட் பண்ணிப்போம். ஸோ ஃபஸ்ட்டு நல்லா லைட் சாப்பிட்டே பண்ணிப்போம். இது வந்துட்டு கோல்டன் லைட்டாக சாப்பிட்டே பண்ணி தான் போதும். ஏன்னா நம்ம லெமன் ஆட் பண்ணிட்டு லைட்டாக குக் பண்ண போதும். அப்போ தான் லெமனோட ஜூஸினஸ் மட்டும் உங்களுக்கு ஆனியன் இறங்கும்போது அப்படியே கடிக்கும் போது அவ்வளோ சூப்பராக இருக்கும். ரொம்ப நேரம் வளர்க்கலான்னு அப்படின்னா சொல்லுவாங்க. ஓவராலாக இருக்குது ஒரு 10 நிமிஷம் இருந்தாலே போதும். இவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அடுத்து நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம்னா, நம்ம எடுத்து வச்சுருக்க 2 கொத்து கருவேப்பிலையும் ஆட் பண்ணிவிட்டு இது கூட ஃப்ரை பண்ணிப்போம். ஏன்டா கருவேப்பிலையை லாஸ்ட் ஆட் பண்ணோன்னா இந்த விஷயம் ஆட் பண்ணினா தான் அதோட ஃப்ளேவர் வந்து உங்களுக்கு சூப்பராக இருக்கும். அதுக்காக தான் ஆட் பண்ணுறோம்.
வச்சு ஒரு லைட்டாக சாட்டை பண்ணிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா ஆனியன் வந்துட்டு நமக்கு லைட்டாக இந்த அளவுக்கு சாப்பிட்டீங்கன்னா போதும். கண்ணாடி சொல்லுவாங்கள்ல அந்த அளவுக்கு. இந்த டைமில் நம்ம எடுத்து வச்சுருக்க மஞ்சத்தூள் வந்து இருக்கும் லைட்டாக ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக பெஞ்சிட்டு மிக்ஸ் பண்ணிடும். மஞ்சத்தூள் வந்து ஜஸ்ட் கலருக்காக தான் நம்ம ஆட் பண்ணுறோம். லைட்டாக மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு கொஞ்சம் லைட்டாக அந்த எல்லோ கலரோட கலர் வந்துட்டு நமக்கு ஆயில் வந்து ஃப்ளட் ஆகுதோ அதேமாரி ஆனியன் ஃப்ளட் ஆகும். அந்த அளவுக்கு லைட்டாக மிக்ஸ் பண்ணி தான் போகணும். ஸோ இந்த டைமில் வந்துட்டு நம்ம அடுத்து என்ன ஆட் பண்ண போகிறோம்னா நம்ம எடுத்து வச்சுருக்க லெமன் ஜூஸை வந்துட்டு க்ரியேட் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக கிளறிடுவோம். ஸோ இந்த டைமில் என்ன பண்ண போகிறோம்னா லெமன் ஜூஸில் போட்டு கொஞ்சம் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு வாட்டர் மட்டும் ஆட் பண்ணிட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி அதையும் இது ஆட் பண்ணிப்போம். ஏன் இந்த இடத்துல நான் வந்துட்டு வாட்டர் ஆட் பண்ண சொல்கிறேன்னா அப்போதான் அந்த லெமனோட ஜூசினஸ் வந்து அந்த சார்னஸ் வந்துட்டு நமக்கு ஆனியனில் கோட் ஆகும், மிளகாயிலையும் அதேமாரி கோட் ஆகும், பூண்டு எல்லா இதுலையும் லைட்டாக தான் கோட் ஆகும். அதுக்காக தான் நான் வந்து ஆட் பண்ண சொன்னது. அடுத்து இந்த டைமில் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு மட்டும் எடுத்து ஆட் பண்ணிப்போம். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு 1/4 ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு மட்டும் ஆட் பண்ணிவிட்டு சால்ட்டு மட்டும் கொஞ்சம் கூட இருக்கணும் டேஸ்ட் பண்ணிட்டேன். நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு இந்த டைம்லேயே சால்ட்டு மட்டும் வச்சுருக்கோம். ஓகே, சால்ட் வந்து நமக்கு அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா தான் இருக்குது. இந்த அளவு தண்ணி வற்றி வரும்போது ட்ரையாகி வரும்போது நம்ம எடுத்து வச்சுருக்க அவல் இந்த மாதிரி இது கூட போட்டு விடுவோம். பார்த்தீங்கன்னா தெரியும் உதிரி உதிரியாக எந்த அளவுக்கு இருக்குங்க. லைக் ரைஸ் மாதிரியே உதிரி உதிரியாக இருக்கும். அது என்ன தெரியும். ஸோ இதை ஆஃப் பண்ணிவிட்டு அடுப்பு ஆஃப் பண்ண வேண்டியதான். ஒன்ஸ் நீங்கள் அவல் அடுப்பில் போட்டதுக்கப்புறம் கடாயில் போட்டதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிவிட்டு தான் அதுக்கப்புறம் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டாலே பொருந்தி வச்சு ஆனியனு நம்ம மிக்ஸ் பண்ண எல்லாத்தையும் அப்படியே இந்த மாதிரி கரெக்டாக மிக்ஸ் பண்ணி அப்படியே எல்லோ கலரில் சூப்பராக நமக்கு ரெடி ஆகும். அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு மிக்ஸ் பண்ணுறது உங்களுக்கு பெட்டர் ஆப்ஷன். ஸோ இந்த மாதிரி அப்படியே ஒன்று மிக்ஸ் ஆகிற மாதிரி லைக் நம்ம வீட்டில் புளி சாதம் லெமன் எல்லாம் போடலாம். அந்த மாதிரி இதில் அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டோம்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். இன்கேஸ் உங்களுக்கு உப்பு பார்த்தோன்னா லைட்டாக தண்ணியில் கரைச்சி மட்டும் மேலே ஸ்ப்ளிட் பண்ணினா போதும். அப்படி பண்ணினா மட்டும்தான் உப்பு கரையும். தூள் உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணினாலும் அது அங்கே வந்துட்டு உங்களுக்கு நிற்கிறதுக்கான சான்சஸ் அதிகம். அதே தெரியும் லைக் லெமன் ரைஸ் மாதிரி இவ்வளோ உதிரியாக இருக்குன்றது. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், செம்ம சூப்பராக இருக்கும். வீட்டில் இருக்க கிட்ஸ் வந்துட்டு இந்த மாதிரி லஞ்ச் பாக்ஸில் கூட நீங்கள் கொடுக்கலாம். இதுமாரி பிரேக்ஃபாஸ்ட்டில் யாரும் எந்திரிச்சு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் எந்திரிச்சு நேரமாக செய்யணும்னு நினைக்கிறீங்க, குயிக்காக செய்யணும்னு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பார்த்திங்கன்னா தெரியும் அவ்வளோதான், நம்ம ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ அவ்வளோதான் மக்களே. இப்போ பார்த்தீங்கன்னா அவளை வச்சு சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி வந்துட்டு நமக்கு ரெடி ஆகிடுச்சு. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், செம்ம சூப்பராக இருக்கும். ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதேமாரி புதுசாக சேனலுக்கு எதாவது வந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ்.